வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் இது 25ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி காலை 11:33 வரை, அதன்பின் உத்திரட்டாதி, திதி தேய்பிறை, சதுர்தசி. யோகம் சித்த அமிர்த யோகங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் அமாவாசை. அரச மர வழிபாடு, அரச மர பிரதட்சணம். அதாவது திங்கட்கிழமையும் அமாவாசையும் என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கு அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணுவது அப்படின்னு ஒரு முறை உண்டு. அஸ்வத்த நாராயண பிரதட்சணம்னு அதுக்கு பேர். அதிகாலையில் அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணுவாங்க. நாளைக்கு அரச மர பிரதட்சணம் திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய நாள். நாளைய விசேஷம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 7 முதல் 10 வரை, காலை 11 முதல் நண்பகல் 12 வரை, மதியம் 2 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு. ஜோதிட ரீதியாக ஆலோசனையை நீங்கள் என்னிடம் நேரில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆலோசனை அப்படின்னா ஜாதகம் பார்க்குறது தான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பு, கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம், சில பேருக்கு ரிட்டையர்மெண்ட்டு, பென்ஷன், இந்த மாதிரி பல விஷயத்தில் இஷ்யூஸ் இருக்கும். ஜாதக ரீதியாக அதற்கு தீர்வு என்ன இருக்குது, என்ன வழிபாடு, என்ன பரிகாரம், இந்த மாதிரியான விஷயங்களை ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும். நீங்கள் அதற்கு நேரில் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் பார்ப்பதற்குன்னு கட்டணம் உண்டு. வர முடியாதவர்களுக்கு இப்போ ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. உங்களுடைய பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நம்ம அதற்கான விஷயத்தை நம்ம வாட்ஸ்அப்லேயே ஒரு வீடியோ காலிங்கில் நம்ம உங்களுக்கு ஆன்லைனில் பதில் சொல்லலாம். நம்ம ரொம்ப முக்கியமாக திருமண பொருத்தம் பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். திருமண வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பொருத்தம், உங்களுடைய டீட்டெயில்ஸ், 2 பேருடைய பையனும் பொண்ணுடைய டீட்டெயில்ஸையும் கொடுத்தீங்கன்னா பார்த்து நம்ம அதற்கான தகவல்களை, எத்தனை பொருத்தம் இருக்குது, திருமணம் செய்யலாமா, நட்சத்திர ரீதியாக பொருத்தம், அதுதான் தசவித பொருத்தம் அப்படிங்கிறது. கட்டம், ஜாதக கட்டம் ரீதியாக பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து ஒரு தீர்க்கமான ஒரு ரிசல்ட்டை நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் நம்ம வந்து இந்த வரன் விஷயத்தை மட்டும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதே நாளில் நீங்கள் கொடுத்து அதே சேம் டேவே பார்த்துடலாம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம். அதே மாதிரி கல்யாணம், சீமந்தம், இந்த மாதிரியான சுப விஷயங்களுக்கு நாள் குறித்து தரோம். சிசேரியனுக்கும் நாள் குறித்து கொடுக்குறோம், ஒரு லக்னம் குறித்து கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். பயன்படுத்தி கொள்ளலாம். இனி இன்றைய தினப்பலன் எனக்கூடிய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியும் 11க்குடைய கிரகமும் 11ஆம் இடத்திலே இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான யோகம். ஆனால் இன்றைக்கி கிரகநிலை, நாளைய கிரகநிலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, கூட்டாக ஒரு அவியல் பொரியல் மாதிரி 12ஆம் இடத்துல
5 கிரகங்களின் சேர்க்கை ஏற்படுகிறது. 5 கிரகங்களின் சேர்க்கை 12ஆம் இடத்துல ஏற்படுது. இந்த மாதிரி ஏற்படும் போது நிறைய பொருள் விரயம் ஏற்படலாம். இப்போது நம்ம பொருள் விரயம் அப்படின்னா எல்லோரும் பயப்படுவாங்க. இது வந்து ஒரு சுப விரயமாக தான் இருக்கும். நல்ல காரியத்திற்கான ஏதோ ஒரு பண செலவுகள் ஏற்படலாம். அதனால் செலவுகள் இருக்குங்கிறதுல மட்டும் மாற்று கருத்து இல்லை. நம்மளுடைய தெய்வ பக்தியின் மூலம் அதை நல்வழிப்படுத்த முடியும். பெரிய கெட்ட செலவுகள் எதுவும் வராது. இருந்தாலும் செலவுகள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக 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 யோகமான நாள். இன்று நாளையெல்லாம் பெரிய யோகம், உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். பொதுவாக வந்து ஒரு கிரகம் 11ஆம் இடத்துல இருந்தால் நன்மையை செய்யும். சந்திரன் 11ஆம் இடத்துல இருந்தால் நன்மை செய்யும். சூரியன் 11ஆம் இடத்துல இருந்தால் நன்மை செய்யும். இப்போ சந்திரனும் 11ஆம் இடத்துல, சூரியனும் 11ஆம் இடத்துல. 10க்கு ராசி அதிபதி அங்கே உச்சம். 2, 5 கூடிய கிரகம் நீச்சபங்கம் ஏற்பட்டு அதற்கு ராஜ யோகம். இப்படி 5 கிரகங்கள் அங்கே ஒன்றாக சேர்ந்துருக்கு. பெரிய யோகம் இது. நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். நிம்மதி பெருமூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக ஏதோ ஒரு ஏக்கம், கவலை, துக்கம் இப்படிலாம் இருந்ததெல்லாம் போய் மனதில் வந்து ஒரு உற்சாகம் பிறக்கக்கூடிய நேரம் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம், மனதில் தைரியம், தன்னம்பிக்கை பிறந்து எல்லா காரியத்தையும் திட்டமிட்டபடி செயல்படக்கூடிய ஒரு ஆர்வத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி இன்றைக்கி எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம், பொருள் வரவு ஏற்படும். நாளைக்கெல்லாம் ஒரு அற்புதமான நாள். உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய எண்ணங்கள், அபிலாஷைகள், ஆசைகள்லாம் இருந்தால் ஒரு வெள்ளை பேப்பரில் இரவு 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் எழுதி வைங்க. இந்த எழுதக்கூடிய இந்த செய்திகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். ராசி அதிபதி 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று அங்கே கூடவே சுக்கிர பகவான் 5 கூடைய கிரகம் உச்சமாகிறார். அதனால் புதனுக்கு அங்கே நீச்ச பங்கம். பெரிய ராஜ யோகம் இது. ஒரு கிரகம் 10ஆம் இடத்துல இருந்தாலே அது யோகம். 5 கிரகங்கள் 10ஆம் இடத்துல. அதிக அளவில் நன்மை நடக்க போகிற நேரம் இது. பெரிய அளவில் தொழில் முன்னேற்றம், தொழிலுக்கான புதிய யுக்திகள் இதெல்லாம் கையாள போகிறீங்க. பெரிய நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் உயர்வு, தொழிலில் நல்ல முன்னேற்றம், புதிய புதிய தொழிலெலாம் நீங்கள் செய்கிறதுக்கான ஒரு யோஜனைகள்லாம் மனதில் பிறக்கும். சிறப்பான நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெற்று காணக்கூடிய ஒரு நாள் இது. 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பஸ்தானத்துக்கு உரிய கிரகம் சூரியன். அவர் இப்போ 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். 9ஆம் இடத்துல அதிக அளவில் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு உட்கார்ந்துருக்கு. பாக்கியஸ்தானம் வலுப்பெற்று காணப்படுகிறது. நம்ம போன ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் இப்போ கிடைக்க போகுது உங்களுக்கு. உங்களுடைய நல்வினைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு தட்டில் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாம் பரிமாறினா உங்களுக்கு எப்படி இருக்கும், அது மாதிரி கை மேலே வந்து கடவுள் கொடுக்க போகிறார். சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க போகுது. நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது. உங்களுடைய தேவை இனிமேல் எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு உங்களுக்கு சபையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். முன்னேற்றத்து பாதைக்கான நாள் இது. எல்லா காரியங்களும் திட்டமிட்டபடி நடக்கும். மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இல்லாத ஒரு நாள். இந்த கிரகநிலை தான் நாளைக்கும் இருக்குது. யோகமான நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றும் நாளையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு கிரகம் 8ஆம் இடத்துல இருந்தாலே ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தும். 5 கிரகங்கள் 8ஆம் இடத்துல. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்துலையும் பணத்தை கையாளும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிக கவனம், எச்சரிக்கை தேவை. நம்ம இன்னொருத்தர் பணத்தை எடுத்துகிட்டு போகிறோம்னா கூட கவனமாக இருங்க. அந்த பணத்துக்கு கணக்கு வழக்கெல்லாம் இருக்கான்னு யோசிங்க. ஏன்னா எலெக்ஷன் டைம். பணத்தை அப்படிலாம் சாதாரணமாக தூக்கிட்டு போக முடியாது. சரியான பணம், கணக்கு வழக்கோடு இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கொண்டுட்டு வெளியே போங்க. இருந்தாலும் நாளைய நாளை பொறுத்த வரைக்கும், இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சும்மா இருப்பதே நலம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மத்தியம பலனுக்குரிய நாள். 7ஆம் இடத்தில் 5 கிரகங்களின் சேர்க்கை. இந்த மாதிரி 5 கிரகங்கள் சேரும்போது ஒரு சில நேரத்தில் பெரிய ஜாக்பாட் அடிக்கும். இல்லை ஒரு சில நேரத்தில் அது வேறு மாதிரியாக ரிவர்ஸ்லேயும் மாறிடும். சில நேரங்களில் அந்த வாய்ப்புகள் வேறு மாதிரி கொண்டு போயிடும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளாகவும் இருக்கலாம், அது இஷ்டத்துக்கு போகிற வாய்ப்பாகவும் இருக்கலாம்.
அதனால் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் வந்தால் அதை பயன்படுத்திக்கவும் நமக்கு தெரியணும். அதனால் இதற்கு சரியான தீர்வு என்னென்னா தெய்வ வழிபாடு தான். தெய்வ வழிபாடை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம், வழிபாட்டு தெய்வம், குலதெய்வத்தை வணங்குங்க. இன்றைக்கி நாள் நாளைக்கு நாள் சுகமாக செல்லும். இருந்தபோதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம் இன்றும் நாளையும். துலா ராசிக்காரர்களுக்கு யோகமான தினம். ராசி அதிபதி உச்சம். ராசி அதிபதி உச்சம் பெறும் நேரத்தில் துலா ராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியாது. அவர்களுடைய எல்லா விஷயமும் நிறைவேறும். கடவுள்கிட்ட அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அந்த நல்ல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். கடவுளால் நிறைவேற்றப்படும். கடவுள் நேரில் வரமாட்டார். தெய்வம் மனுஷ ரூபன். அதனால் யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்றது மட்டும் இந்த கிரகங்கள் காட்டுது. அந்த நல்ல விஷயங்கள் யார் மூலம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மை நடக்க போது வர இருக்கும். ஒரு 10-15 நாளுக்குள்ளே பெரிய அளவில் ஏதோ ஒன்று யோகம் இருக்குது, யோக பலன் இருக்குது அப்படின்னு இருக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை, உங்களுடைய வயது, தகுதி, அதை பொறுத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயம் கிடைத்தே தீரும். அதனால் கடவுளை வேண்டுங்க, உங்களுடைய நல்ல எண்ணங்கள் ஈடேறும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் வலுப்பெற்று அமரக்கூடிய ஒரு நேரம் இது. ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் 2 கூடிய கிரகம் 6ஆம் இடத்தில் அமர்ந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்வையிடக்கூடிய ஒரு நாள். 7-12 கூடிய கிரகம் உச்சம், 8 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு உரிய கிரகம் நீச்சம். இதெல்லாமே ஒரு யோகம். இதெல்லாம் எங்கே நடக்குது? 5ஆம் இடத்துல இருக்குது. அதனால் உங்களுக்கு இப்போது பதவி உயர்வுக்கான நேரம் இது. பதவி உயர்வு அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அலுவலகத்தில் ப்ரமோஷன் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனால் கூட உங்களுடைய ஃப்ளாட்டில் உங்களுக்கு ஒரு கௌரவ பதவி பட்டம்லாம் கொடுப்பாங்க, செக்ரட்டரி ஆக்குவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது, உங்களுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்க போகுது. இப்போது பெரிய அளவில் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். 5ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கும்போது தான் சில பேருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். குலதெய்வமே தெரியல அப்படின்னா யாரோ அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர்கள் உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இந்த கோயிலுக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. இல்லைனா ஏதோ ஒரு பிரசனம் பார்த்து குலதெய்வத்தை தெரியக்கூடிய ஒரு நேரம் உண்டு. குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய நேரம் இது. அப்போ அருள் கிடைக்க போதுன்னா என்ன, குலதெய்வம் தெரிஞ்சிடும் யாருக்காக இருந்தாலும் சரி. அப்போ இப்போது உங்களுடைய குலதெய்வத்தின் அருள், உங்களுடைய பூர்வ புண்ணியம் பலமாக இருக்குது. நிறைய பேருக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். இப்போ கன்சீவ் ஆனாங்கன்னா ரெட்டை குழந்தை பிறக்கும், ட்வின்ஸு. அது மாதிரி இப்போ ஒரு ரொம்ப யோகமான நேரம் இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் 5 கிரகங்கள், 3ஆம் இடத்தில் 2 கிரகம், ராசி அதிபதி 5ஆம் இடத்தில். இப்போ இதில் எது ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்னா ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது தான் வலு. மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி. குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சென்று விடுவார். இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு நன்மை செய்யுமா அப்படின்னா பெரிய அளவில் தீமை செய்யாது. ஆனால் அதே சமயத்தில் நன்மையா அப்படின்னா அது உங்களுடைய பிறவி ஜாதகத்தை வைத்து தான் சொல்லணும். கோச்சார கிரகம் நிலை கொஞ்சம் மத்தியமமாக தான் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்று நாளையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த விஷயத்தையும் அடாதடியாக அதிரடியாக செய்யக்கூடாது. நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாக தான் இருக்குது. அதிக கிரகங்கள் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சேர்ந்துருக்கு. அதில் உங்களுக்கு ஆகாத கிரகம் சுக்கிரன், அவர் உச்சமாக இருக்கார். அதனால் உடல் உபாதைகள் ஏற்படலாம், மனதில் தேவையில்லாத டென்ஷன் எழுகலாம். அதனால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும், மனதை தெளிவாக வைத்துக்கணும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவதே சிறப்பு. ஒரு 2 நாள் ரொம்ப டென்ஷனாக இருக்கும், கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் நிலைமை மாறும். இந்த நாள் சுமாரான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 8 கூடிய கிரகம் தன் வீட்டுக்கு 8ஆம் இடம் சென்றதால் நன்மை. ஒரு மறைவு ஸ்தானத்திற்கு உரிய கிரகம் மற்றொரு மறைவு ஸ்தானத்துக்கு சென்றால் அது நன்மையை செய்யும். 7 கூடிய கிரகம் இப்போது 3ஆம் இடம் என்ன சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது. அப்போது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது நல்லபடியாக நடக்கும். 5 கிரகங்களின் சேர்க்கை, இது ஒரு அபூர்வமான கிரக சேர்க்கை. 2 கிரகங்கள்
2ஆம் இடத்தில். 5, 3, 7 7 கிரகங்கள் வரிசையாக வந்தாச்சு உங்கள் ராசியை தாண்டி. ஒரு கிரகம், அடுத்து குரு. இந்த மாதிரி கூட்டு கிரகங்களாக உங்கள் ராசியை தாண்டி அதிகமாக இருக்குது. இது நன்மையா தீமையானா மகர ராசிக்காரர்களுக்கு எந்த விதத்திலும் இது பாதிக்காது. மகர ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், ரிஷபம், துலாம் இந்த மாதிரியான ராசிக்காரர்களுக்கெல்லாம் இது எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இது உங்களுடைய நல்ல முயற்சிகளை, நல்ல எண்ணங்களை நல்லபடியாக ஈடேற்றி தரும். தெய்வ அனுகிரகம் பொருந்திய ஒரு நாள் இது. தெய்வ வழிபாடுகள், தெய்வ நம்பிக்கைகள், நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே இப்போ நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நாள். பொதுவாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் இப்போ உச்சமாக இருக்கார். சுக்கிரன் உங்களுக்கு மிக மிக யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் இப்போ உச்சம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு நன்மை. லாபாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யார்? அவர் செவ்வாய். அவர் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அதனால் இது எல்லாமே உங்களுக்கு பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். இது ஒரு நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். பொதுவாகவே இந்த தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சில கிரகங்கள் அமரும்போது அது யோகத்தை செய்யும். இந்த தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் என்பது 2ஆம் இடம். அங்கே ஒரு கிரகம் இருந்தாலே யோகம். இப்போது 4 அல்ல 5 கிரகங்கள் இருக்குது. எல்லாமே நன்மையான கிரகங்கள். 4 கூடிய கிரகம் சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், யோகத்தை செய்யக்கூடிய கிரகம். அவர் இப்போது உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். 5 கூடிய கிரகம் நீச்சம் பெற்று ராஜ யோகத்தை ஏற்படுத்த போகுது. பதவிகள், பட்டங்கள், இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ எல்லாமே கிடைக்க போகுது. இப்போது நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அந்த அளவுக்கு இப்போ ஒரு நல்ல நாள். குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளுக்கு உங்களால் நன்மை. உங்களுக்கு வாரிசு உருவாக போகிற நேரம் இது. குடும்பத்தில் இப்போது ஆண் வாரிசு, நல்ல மக்கட்பேறு கிடைக்கக்கூடிய நேரம். திருமணமாகி குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண உறவுகள் மேம்படும். திருமணமே ஆகலைன்னா திருமணம் நடக்கும். இப்போ அதாவது என்னென்னலாம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டு இருக்கோ அந்த எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு பொருந்துங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. பெரிய அளவில் யோகம் 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 அப்படின்னா என்ன? வீட்டில் நம்ம சும்மா இருந்தாலும் யோகம் வராது. கொஞ்சம் அதுக்காக பிரயத்தனம் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுங்க. ஒரு வாட்டி நீங்கள் முயற்சி எடுத்தால் அது 100 வாட்டி உங்களுக்கு பலனாக கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நாள். அதில் பதவி உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு, தேவைப்பட்ட இடத்திற்கு இடம் மாற்றம் உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போ குழந்தை பாக்கியத்திற்கான நேரம் இது. நல்ல அறிவாளி, புத்திசாலி, புத்தி கூர்மை உள்ள குழந்தைகள் பிறக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல எதிர்காலத்திற்கான திட்டமிடக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மத்தியம பலனுக்குரிய நாள். கொஞ்சம் சுமாரான பலன் தான் இன்றைக்கி. கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அதிக கிரகங்கள் உங்கள் ராசிக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் பயன்படுத்துவதாக நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி அதிக கிரகங்கள் ராசிக்குள் வரும்போது, சந்திரனும் ராசியை கடக்கும்போது நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். மனதில் தேவையில்லாத சிந்தனைகள், எண்ணங்கள்லாம் ஏற்படும். நிறைய நடக்காத விஷயத்தை நடந்ததாக கற்பனை செய்துப்பாங்க. யாருக்கோ எங்கேயோ நடந்த விஷயம் நமக்கு நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி நேரங்களில் நல்ல விஷயத்தை யோசிக்கணும். திருமணம், இந்த மாதிரியான ஏதோ ஒரு உங்கள் குடும்பத்தில் நல்ல சுப விஷயங்கள் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை எண்ணத்தை மாற்றணும். உங்களுடைய எண்ணத்தையும் செயலையும் மாற்றினீங்கன்னா இந்த நாள் சுகமான நாளாக இருக்கும். ஆனாலும் மனதில் தேவையில்லாத விஷயங்கள் எழலாம். கொஞ்சம் சங்கடத்தை உண்டாக்கலாம். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை யாரையாவது சந்திக்கலாம். கூடுமான வரைக்கும் இன்று நாளையெல்லாம் தெய்வ வழிபாடு, தெய்வ விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகம், தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்கள். கவனமாக இருங்க. குறிப்பாக உடல் உபாதைகள் ஏற்படலாம். மனதிலும் பிரச்சனை ஏற்படும், உடலிலும் பிரச்சனை ஏற்படும். மத்தியம பலனுக்குரிய நாள். ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 3 நாளுக்கு 4 நாளுக்கு அப்புறம் சித்திரை பிறந்துச்சுன்னா உங்களுக்கு நேரம் மாறிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நேர காலம் இது.